Hello all, welcome back to this Azure mini course. This is Kritika. இன்னைக்கு நம்ம Azure introduction class பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல Azure Cloudனா என்ன, அடுத்து Azureல என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்கு, நெக்ஸ்ட் Azureோட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க, அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி கான்செப்ட் பார்க்க போறோம். ப்ளஸ் Azure அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் Azure Cloud? Azure Cloudனா என்ன? Azure Cloud விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிளவுட்? கிளவுட்னா என்ன? நான் லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருந்தேன், கிளவுட் பேசிக்ஸ் ரிலேட்டடா பிளேலிஸ்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை பார்க்கலனா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சப்ஜெக்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எனிவே, நான் இப்போ சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டாபிக்ல போகிறேன். ஓகே, ஸோ கிளவுட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஃபிசிக்கல் சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சம் ஃபிசிக்கல் லேப்டாப்லாம் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபிசிக்கல் சர்வர் அண்ட் இந்த ஃபிசிக்கல் மிஷின்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ, இந்த சேம் சர்வீஸை இவங்க இப்படி ஃபிசிக்கலா மெஷின் வச்சிருக்காம வேற ஒரு ப்ரொவைடர்ட்ட இருந்து அந்த ஸ்டோரேஜை மட்டும் வாங்கிட்டு இந்த சர்வீசஸை ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா பிசிக்கல் சர்வரை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஏதோ ஒரு டேட்டா சென்டர், ஓகேவா? அஷூரையே நம்ம எடுத்துக்கலாம். அஷூர் ப்ரொவைடர்ட்ட டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஓகே, அங்க நிறைய சர்வர் இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பிசிக்கல் சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக கிளவுட் ப்ரொவைடர்ட்ட இந்த பர்பஸ்க்காக, என்ன பர்பஸ் வச்சுக்கலாம், வெப்சைட்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த பிசிக்கல் சர்வரை வச்சு அவங்க வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை அவங்க பிசிக்கலா சர்வர் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து உங்களோட அஷூர்ல என்னோட வெப்சைட்டை ரன் பண்றேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க போர்ட்டல் வழியா அஷூர் கிட்ட வெப் சர்வரை வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிக்கிறாங்க மீன்ஸ் இந்த சர்வர் எல்லாம் இங்க எடுத்து வர போறது இல்லை. சர்வர் அதே இடத்துல தான் இருக்கும். அவங்க எந்த ரீஜியன் செலக்ட் பண்றாங்களோ அந்த இடத்துலயே தான், சேம் டேட்டா சென்டர்ல தான் இருக்கும். இவங்க இன்டர்நெட் வழியா இதுதான் என்னோட நீட் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ல அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜை வாங்கிக்க முடியும். அதுல அவங்களோட வெப்சைட்டை ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிசிக்கலா சர்வர் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக வெர்ச்சுவலா வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சர்வர்ஸை இவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் கிளவுட். பட் இல்லை இல்லை, நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், திஸ் கோர்ஸ் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது எனக்கு கிளவுட் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கான டாபிக் கிளாஸே கிடையாது. அதனால இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ எல்லாருமே நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ திஸ் பிசிக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஓகே, ஸோ லோக்கல் டிஸ்க்ல என்ன இருக்கு, எவ்வளோ ஜிபி அவைலபிள், அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கு. இது என்னோட இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ். இப்போ இதில் நான் நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். த சேம் டைம் நான் ஒரு சில கிளவுட் ஸ்டோரேஜஸ்மே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா OneDrive. இந்த OneDrive அக்கௌண்ட்லையும் நான் சம் டேட்டாஸ் வச்சிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இங்க இருந்து இந்த மெஷின் வழியா, இந்த சிஸ்டம் வழியா, இந்த லேப்டாப் வழியா நான் இந்த OneDrive அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றேன். பட் இதுல நான் வச்சிருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த லோக்கல் டிஸ்க்ல சேவ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மெஷினோட ஸ்டோரேஜ்ல அது இல்ல. இது கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கு. ஓகேவா? எனக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கு. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு அவங்க ஃப்ரீயா சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நான் இந்த டேட்டாஸ் அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதுதான் லோக்கல் ஸ்டோரேஜ், இது கிளவுட் ஸ்டோரேஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம உங்களோட மெயில் ஐடிக்கு நிறைய மெயில்ஸ்லாம் ரிசீவ் ஆகும்.
ஈவன் நீங்க மெயிலே யூஸ் பண்ணாட்டினாலும் கூட, மெயில் ஐடி யூஸ் பண்ணலனாலும் கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டாவோ இல்ல சம் நோட்டிபிகேஷன் மெயில்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெயில் எல்லாம் எங்க சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பிசிக்கல் மெஷின்ல சேவ் ஆகுதா? கிடையாது. உங்க சிஸ்டம்லயோ இல்ல உங்களோட போன்லயோ சேவ் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்றோம். இதுல நம்மளோட பர்சனல் டேட்டாஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் இந்த டேட்டா ஃபுல்லா இப்ப என்னோடதுல பாருங்க 10.89 ஜிபி ஃபுல்லா ஸ்டோரேஜ் இருக்கு. அவங்க ஃப்ரீயா குடுக்கறது 15 ஜிபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா 15 ஜிபி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 10 ஜிபி டேட்டா இந்த சிஸ்டம் வழியா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ்ல இருக்கான்னா கிடையாது. ஜஸ்ட் நான் இது வழியா லாகின் பண்ணிருக்கேன். அப்போ இந்த 10 ஜிபி எங்க இருக்குது? கிளவுட்ல இருக்கு. கூகுள் கிளவுட்ல இருக்குது. பட் அந்த ஸ்டோரேஜ் அவங்க எனக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் லோக்கல் ஸ்டோரேஜ்க்குள்ள வித்தியாசம். ஸோ என்னோட இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்க டேட்டாஸ் எல்லாம் என்னோட சிஸ்டம்ல இருக்கு லோக்கல் ஸ்டோரேஜ். என்னோட கூகுள் டிரைவ்லயோ இல்ல ஒன் டிரைவ்லயோ நான் மெயின்டைன் பண்ற டேட்டாஸ்லாம் எங்க இருக்கு? கிளவுட்ல, கூகுள் கிளவுட்ல இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறது அஷூர் கிளவுட். நான் உங்களுக்கு கிளவுட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். கூகுள் கிளவுட்ல ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல நான் என்னோட டேட்டாஸ் கூகுள் டிரைவ்ல வச்சிருக்க டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எப்ப வேணுமோ என்னோட ஐடியில லாகின் பண்ணி என்னால அந்த டேட்டாஸை எடுக்க முடியும். ஸோ அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்றதுக்கு பர்டிகுலரா நான் இந்த லேப்டாப் வழியா தான் உள்ள போகணுமா அப்படின்னா கிடையாது. எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் எங்க இருந்து வேணாலும் என்னால அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் கிளவுட். ஓகேவா? ஸோ இப்போ அஷூர் கிளவுடுக்குள்ள வரலாம். ஓகே, அஷூர் கிளவுட்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் எ செக்யூர் கிளவுட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். கிளவுட் யூஸ் பண்றீங்கன்னா அது ரொம்ப செக்யூரா இருக்கும். யார் யார் யூஸ் பண்ணலாம்? ஆலோஸ் யூசர்ஸ், டெவலப்பர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாம வந்து யூசர் தான். இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க இல்லையா? நீங்களுமே கூட அஷூரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் தான். நம்ம என்ன மாதிரி பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ண போறோம்? டு ரன், பில்ட், டெப்ளாய் அப்ளிகேஷன். ஸோ நாட் ஒன்லி அப்ளிகேஷன், நீங்க வந்துட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவோ இல்ல ஒரு சர்வர் பர்பஸ்க்காகவோ என்ன உங்களோட நீடோ அதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை அஷூர்ல இருந்து வாங்கிப்பீங்க. இன் மல்டிபிள் லொகேஷன் அரவுண்ட் த குளோப். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நம்ம கிளவுடை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து தான் அக்சஸ் பண்ணணும், பர்டிகுலரா இந்த டிவைஸ்ல இருந்து தான் அக்சஸ் பண்ணணும்ன்ற மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. குளோபலி நீங்க எங்க இருந்து வேணாலும் எங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸா இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அஷூர் கிளவுட். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, கிளவுட்ல அஷூர் கிளவுட்ல என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி இதெல்லாம் அங்கே இருக்கு சர்வீசஸ். ஸோ இப்போ கம்ப்யூட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் மெஷின், ஃபங்க்ஷன்ஸ், இமேஜ் இன்னும் நிறைய இருக்கு. வெப் ஆப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம் சர்வீசஸ் ஒரு சர்வீஸ்க்கு கீழே என்ன மாதிரியான ரிசோர்சஸ் வரும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாம இந்த மினி கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின்னா என்ன, இமேஜ்னா என்ன இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பார்க்கலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பார்க்கலாம். அடுத்தது டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல எம்எஸ் எஸ்கியூஎல் இருக்கு, அஷூர் எஸ்கியூஎல் இருக்கு, மை எஸ்கியூஎல் இருக்கு. அடுத்து நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் நெட்வொர்க் கீழே சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அடுத்து பேஷன், ஃபயர்வால் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஏடி அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, இப்போ அது அஷூர் என்ட்ரா ஐடி, அடுத்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், கீ வால். ஓகே, ஸோ இதில் எல்லா சர்வீஸையும் நம்மளால இந்த மினி கோர்ஸ்ல பார்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடாக இந்த சர்வீசஸ்க்கு கீழே வர ரிசோர்சஸ் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அஷூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அஷூர் குளோபலி எல்லா இடத்துலையும் அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்து வேணாலும் அஷூரில் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கு அவங்க வேர்ல்ட் வைட் எல்லா இடத்துலையும் அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குளோபலி அங்கே அவங்க எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க, எந்தெந்த ரீஜியனில் எங்கெங்கே அவைலபிலிட்டி ஜோன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த அஷூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்டில் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சிம்பிளாக ஒரு பாக்ஸ் போட்டு அதில் குட்டி குட்டியாக சர்வர்ஸ் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இது என்ன? இது வந்து ஒரு டேட்டா சென்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் மல்டிபிள் ரேக்ஸ் இருக்கும், இதில் நிறைய சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் வந்துட்டு
மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் பேஜ்ல போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஷூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அஷூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்ஸ்ப்ளோர் குளோபல் டேட்டா சென்டர். ஸோ இது நம்மளோட குளோப். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டில் எங்கெங்க அவங்களோட நெட்வொர்க்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பார்க்க முடியும். நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ வியூ மோட்லேயும் பார்த்தீங்கன்னா மேப் மாதிரி இல்லை வியூ டேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியாவுக்கே போகிறேன். இந்தியாவில் பாருங்கள், இந்தியா சவுத் சென்ட்ரல் ஹைதராபாத்தில் கம்மிங் சூன் வரப்போகுது. சவுத் சென்ட்ரலில் ஹைதராபாத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியா, இந்தியா சவுத் சென்ட்ரல், சவுத் இந்தியா 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போது 3 ரீஜியன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறது பூனேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் பூனே லொக்கேஷன்லையும், சவுத் இந்தியாவில் சென்னையிலையும் இருக்கு. ஹைதராபாத்ல கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, அவைலபிலிட்டி வித் 3 zones. ஓகேவா? இப்போ இதுலையுமே கூட நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் அன்செக் பண்ணிடுறேன். ஜியோகிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா இங்கே எந்த லொக்கேஷன்ல இருக்கு? இந்தியாவில் இருக்கு, சைனால இருக்கு, கத்தார், குவைத், இந்த மாதிரி எல்லா லொக்கேஷனுமே, இந்தோனேஷியா எல்லா லொக்கேஷன்லையுமே எங்க இருக்கிற எந்தெந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களால இங்க பார்த்துக்க முடியும். அடுத்தது அவைலபிள் நவ், இப்போ இருக்கிறது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு காட்டுங்கன்னு சொன்னா சவுத் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியா. இங்க பாருங்க, அவைலபிள் எங்க இருக்கு? சென்ட்ரல் இந்தியாலையும் சவுத் இந்தியாலையும் பூனே அண்ட் சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூனே அண்ட் சென்னையில இங்க இருக்கு. இப்போ நான் அடுத்து இன்னொரு ஃபில்டர் போடுறேன். கமிங் சூன் அடுத்து எங்க வரப்போகுதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? இந்தியா சவுத் சென்ட்ரல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்தியா சவுத் சென்ட்ரல்ல எங்க வரப்போகுது? ஹைதராபாத்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க் பாப். நெட்வொர்க் பாப் கொடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே எத்தனை இருக்கு? இந்த நெட்வொர்க் பாப் எதுக்குன்னா ஹைலி அவைலபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. பேன் லைன்ஸ் பார்க்கணும், பேன் லிங்க்ஸ் பார்க்கணுமா? இங்க பாருங்க எங்கெங்க லிங்க் இருக்கு அப்படின்றத காட்டுறேன். இந்த மாதிரி குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இதுதான் டேட்டா சென்டர். என்டர் த லாபி. ஆப்ரேஷன் ரூம். நான் வந்து இப்போ டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு சர்வர் ரூம் காட்டுறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அஷூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கொடுத்து உள்ள போயிட்டு ஒவ்வொன்றையா கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ சர்வர் ரூம் நெக்ஸ்ட் வரக்கூடாது. இந்த மெக்கானிக்கல் ஏரியாலாம் போனீங்கன்னா வெறும் மெஷின்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றையும் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எக்ஸ்ப்ளோர் சர்வர் ரூம். ஸோ இதான் சர்வர் ரூம். மல்டிபிள் ரேக்ஸ் இருக்கு. ஓகேவா? எல்லா இடத்துலையும் சர்வர் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட், சர்வர் பிளேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணால் உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாமே 360 டிகிரியில் உங்களால் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே. இந்த மாதிரியான பிளேட்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இது ஃப்ரீ டைமில் நீங்கள் நல்லா கிளிக் பண்ணி பாருங்கள். இது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். இதுதான் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது
அஷ்யூர் டெர்மினாலஜி. ஸோ நம்ம அஷ்யூர் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மை போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அஷ்யூர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் டு மேனேஜ் அஷ்யூர் சர்வீசஸ். அஷ்யூரில் நம்ம மல்டிபிள் சர்வீசஸ் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு போர்ட்டல் ஆக்சஸ் வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் www.portal.azure.com அப்படின்ற வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். ஸோ அங்கே லாகின் பண்ணிவிட்டு உங்களோட சம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அஷ்யூர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்ட் அஷ்யூர் ஃபார் ஃப்ரீ உள்ள போயிட்டு, என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணையில் உங்கள் மெயில் ஐடி டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், அப்புறம் அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டோட டீட்டெயில் கொடுத்தா தான் அஷ்யூரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகும், தென் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அப்போது உங்ககிட்ட இருந்து ஒரு ₹2 டெபிட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் உங்களோட அஷ்யூர் போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி மந்த் பேமெண்ட்டும் அந்த கிரெடிட் கார்டு வழியாக தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அஷ்யூரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அஷ்யூர் எப்படி ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்ப்போம். பிஃபோர் தட் அஷ்யூரில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் இட் இஸ் ஏ பேசிக் யூனிட் ஆஃப் அஷ்யூர் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் அஷ்யூரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. பொதுவாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அஷ்யூரில். எம்சிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ட்ரைனர்ஸ்க்கானது, டெவலப்பர்ஸ்க்குன்னு தனி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போய் வாங்க முடியும். பொதுவாக ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நாம புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணையில் நீங்கள் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் கிராஸ் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும். அது என்ன அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அஷ்யூர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல், இது ஃபுல்லி ஃப்ரீ. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $200 ஈக்குவலான அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். அரௌண்ட் ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன், ஐம் நாட் ஷோர். ஓகே, ஒரு 15,000 கிட்ட உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. என்னோட கிரெடிட் கார்டுலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஷ்யூர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15,000 வச்சு நம்ம எதுவும் ஷாப்பிங் பண்ண முடியாது, நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. அந்த அமௌண்ட்டு கூட ஒரு வெர்ச்சுவல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து அஷ்யூரில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அஷ்யூர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் அஷ்யூரில் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அஷ்யூர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அஷ்யூரில் நீங்கள் க்ரியேட் பண்ணையில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கான அமௌண்ட்டையும் அவங்க இந்த 15,000லேருந்து டெபிட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இது எத்தனை நாளைக்கு, இந்த 15,000 முடிகிற வரைக்கும் நான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாமானா கிடையாது, ஒன்லி ஃபார் 30 days. ஓகே, ஸோ 30 டேஸ்க்கு நீங்கள் இந்த 15,000, நான் வந்து ஜஸ்ட் 15,000ன்றதை ரேண்டமாக சொல்கிறேன், அது வந்துட்டு மாறும். ஓகேவா? நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கிரெடிட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதை டெபிட் பண்ணிப்பாங்க. இந்த 30th டேயில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15,000ல் நீங்கள் மீதி எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ 31st அன்னைக்கு உங்களோட அமௌண்ட் 0வா ஆயிடும். ஸோ உங்ககிட்ட எந்த அமௌண்ட்டும் இருக்காது உங்களோட கார்டில். ஸோ 30th டே அவங்க உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த கிரெடிட்டும் இருக்காது. ஸோ
அதுக்கப்புறம் நீங்க மேனுவலா போயிட்டு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை அப்கிரேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 30 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல்ல இருப்பீங்க. அடுத்தது அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற அளவுக்கு போவீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை நாளைக்கு அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு. ஸோ திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 12 மந்த்ஸ். ஸோ 12 மந்த்ஸ்க்கு இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருப்பீங்க. இதுவுமே வந்து ஃப்ரீ தான். பட் என்னன்னா லிமிடெட் சர்வீஸ் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்ன மாதிரியான சர்வீஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் விஎம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 750 ஹார்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்றதுக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த 750 ஹார்ஸ் அப்படிங்கிறதுலயும் அவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க. 1 ஜிபி வெர்ச்சுவல் மிஷின் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 12 months free services. Get started with Azure கீழ இருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபார் your first 12 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எப்பொழுதுமே ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சில சர்வீசஸும் இருக்கு. நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 12 months ஃப்ரீயை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்க ஏஐ ரிலேட்டடா இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம இனிமேட் பண்ணிடுறேன். அடுத்தது கம்ப்யூட் வெர்ச்சுவல் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்ச்சுவல் மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணி நீங்க விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா 750 ஹார்ஸ் 1 இயர்க்கு ஃப்ரீ. ஓகேவா? அதுக்கு மேல நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா பே பண்ணணும். அதே மாதிரி 3.5 8 ஜிபி 16 ஜிபி கிரியேட் பண்ணாலும் நீங்க அதுக்கு பே பண்ணணும். அதே தான் விண்டோஸ் மிஷினுக்கும் 750 ஹார்ஸ் ஃப்ரீ. 1 இயர்க்குள்ள 750 ஹார்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ்க்கு நீங்க பே பண்ணணும். இதே மாதிரி கண்டெய்னருக்கு அடுத்தது எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ரிசோர்ஸஸ்க்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ என்ன மாதிரியான லிமிடேஷனோட அப்படிங்கிறது டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க லோட் பேலன்ஸருக்கு கொடுத்துருக்காங்க, விபிஎன்க்கு கொடுத்துருக்காங்க. லோட் பேலன்ஸருக்கு பாருங்க 750 ஹார்ஸ் 15 ஜிபி ஆஃப் டேட்டா ப்ராசஸிங். அதே மாதிரி எதில் கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் லோட் பேலன்ஸருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அப் டு 5 ரூல்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் லோட் பேலன்சர். இதுதான் கண்டிஷன். அடுத்து விபிஎன்லையும் பார்த்தீங்கன்னா 750 ஹார்ஸ் ஃப்ரீ. அதுலேயும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? விபிஎன் கேட்வே 1 கிரியேட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு 750 ஹார்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் சர்வீஸ் மட்டும் 12 மந்த்ஸ் ஃப்ரீ. ஆஃப்டர் தட் ஓகே நான் இந்த 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஸ் யூ கோல யூ ஹாவ் டு பே ஃபார் எவ்ரி திங். ஓகேவா? நீங்கள் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் பே பண்ணணும். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ இதில் நீங்கள் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது மந்த்லி நான் பில் பே பண்ணணுமா? 1 மந்த் ஃப்ரீ. ஓகே. அதுக்கப்புறம் இந்த 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் லிமிட்டட் ரிசோர்ஸ்க்கு தான் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப காஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 200 to 500 தான் வரும். அது நான் ஏன் 500 சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு காஸ்ட் மாறும். இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடா இல்லை ஃபயர்வால் பேஸ்டன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க, டிடாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். விபிஎன் யூஸ் பண்ணால் காஸ்ட் அதிகமாக வரும். மற்றபடி இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன், இல்லை ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால ஒரு 200 to 500 அப்படின்னு சொல்கிறேன். அது வரத்துக்கே வாய்ப்பில்லை. ஸோ இந்த காஸ்ட் அப்படி ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையில் காஸ்ட் அதிகமாக வந்துருமோன்ற பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதை இமீடியட்டாக டெலீட் பண்ணிடணும். அதாவது உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சோடனே நீங்கள் ரிசோர்ஸஸை டெலீட் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் பார்க்க போகிறோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ கண்டெய்னர் டு கீப் ஆல் ரிசோர்ஸஸ் இன் அஷூர் கிளவுட். இது அஷூர்ல இருக்கிற ஒரு சர்வீஸ். இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே டைரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். பட் இங்கே இப்போ நீங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறீங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே கிரியேட் பண்ணணும்? அந்த வேர்ட்லேயே இருக்கு ரிசோர்ஸோட குரூப். குரூப் ஆஃப் ரிசோர்ஸஸை
மெயின்டைன் பண்ற ஒரு இடம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அந்த ஆஃபீஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஐடி, அடுத்தது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் மல்டிபிள் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போதைக்கு வெர்ச்சுவல் மிஷினே எடுத்துப்போம். ஓகே. எல்லாருமே வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றாங்க. அஜூர் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அஜூர் அக்கௌண்ட்ல எல்லாரும் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றாங்க. இதுதான் என்னோட அஜூர் அக்கௌண்ட். அஜூர் அக்கௌண்ட்ல மல்டிபிள் வெர்ச்சுவல் மிஷின் இருக்கு. இப்படி ஒரே இடத்துல எல்லாரும் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது சின்ன கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்வியஸா வந்துட்டு அவங்க வெர்ச்சுவல் மிஷினோட நேம்ல வந்துட்டு ஐடி இல்ல அவங்களோட டீமுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லா நேம்லயும் இருக்கும். அதை வந்துட்டு அவங்களால செக் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நானே ஒரு ப்ராஜெக்ட்காக கிரியேட் பண்றேன் அப்படின்னா, என்னால அத வந்து செப்பரேட்டா நேம் குடுத்து அத மெயின்டெயின் பண்ண முடியும். பட் இங்க நான் ஒருத்தர் தான் மெயின்டெயின் பண்றேன். நோ ப்ராப்ளம். பட் ரியல் டைம்ல யோசிச்சு பாருங்க. மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல கிளியரா இருக்கணும் அப்படின்னா, இது சரி வராது இல்லையா? ஸோ ஐடி டீம் வந்துட்டு ஒரு 2 விஎம் மெயின்டெயின் பண்றாங்க. ஹெச்ஆர் டீம் வந்து ஒரு 3 விஎம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் டீம் 1. திரும்ப ஹெச்ஆர் டீமுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னு கிரியேட் பண்றாங்க. சேல்ஸ் டீம் கிரியேட் பண்றாங்க. இது எல்லாம் ஒரே இடத்துல ஒரே அக்கவுண்ட் கீழ இருக்கு. இது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே இப்படி யோசிச்சு பாருங்க. ஐடி டீமுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் குடுத்து, நீங்க உங்களோட ரிசோர்ஸஸ இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ரிசோர்ஸஸ இங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாதிரி செட் பண்ணி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஐடி டீமுக்கு 2 விஎம் வேணும்னா இங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. ஹெச்ஆர் டீம் அவங்களோட வெர்ச்சுவல் மெஷின் ஆகட்டும், இல்ல வேற ஏதோ ரிசோர்ஸஸ் ஆகட்டும் இங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. அடுத்து சேல்ஸ் டீம் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ இங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. அகைன் ஐடி டீம் தேவைப்படுதா? அவங்களுக்குன்னு குடுத்திருக்கிற பிளேஸ்ல அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ குடுத்துருப்பாங்க. இப்போ இங்க ஐடி டீம்ல இருக்க யூசர்ஸ் இந்த ரிசோர்ஸஸ் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நீட்டா இது கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகும் இல்லையா? ஸோ ஐடி டீமோட ரிசோர்ஸ் குரூப் இது. ஹெச்ஆர் டீமோட ரிசோர்ஸ் குரூப் இது. சேல்ஸ் டீமோட ரிசோர்ஸ் குரூப் இது. இந்த மாதிரி நம்ம தனித்தனி ரிசோர்ஸ் குரூப் கொடுக்கும்போது, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ அந்த பர்ட்டிகுலர் குரூப்குள்ள கிரியேட் பண்ணிக்கும்போது, ஈஸி டூ ஆக்சஸா இருக்கும். ஸோ இதுதான் ரிசோர்ஸ் குரூப் கான்செப்ட். அடுத்து ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? ரிசோர்ஸ் இஸ் எ மேனேஜபிள் ஐட்டம் இன் அஷூர் கிளவுட். ரிசோர்ஸ்ங்கிறது அஷூர் ப்ரொவைடர்ட்ட இருந்து நீங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் வாங்குறீங்களோ அது எல்லாமே ரிசோர்ஸ்க்கு கீழே தான் வரும். ஓகேவா? வெர்ச்சுவல் மெஷின், பேக்கப், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன்னும் என்னென்ன இருக்கோ நீங்க அஷூர்ல என்னென்ன சர்வீசஸ் வாங்குறீங்களோ அது எல்லாமே ரிசோர்ஸஸ். இப்போ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? அஜூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது என்ன எப்படின்னு பார்த்திருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் பார்த்தோம். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ரிசோர்ஸஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்னோட அஜூர் அக்கௌண்ட் இருக்கு. அதுல ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் நீங்க மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே 1 ஆர் மோர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்க முடியும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே நீங்க மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழே மல்டிபிள் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை இன்னும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு மால்க்கு போறீங்க அப்படின்னா அங்க உங்கள்ட்ட ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பில் எல்லாம் பே பண்ணுவோம். அந்த கார்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நீங்க பில் பே பண்ணுவீங்க. அடுத்து இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? இது என்னன்னா நீங்க
ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியான கிளாத்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டாய்ஸா இருக்கலாம், இல்ல கிராசரிஸ், இல்ல கிட்ஸ கூட்டிட்டு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல, அதேதான் இப்போ கிளவுடுல நீங்க உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வாங்குற பர்ச்சேஸ் பண்ற திங்ஸ் தான் இந்த இடத்துல நீங்க ரிசோர்ஸஸ கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் கேரி பண்றதுக்கு ஒரு பேக் இல்ல ட்ராலி யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ட்ராலி தான் ரிசோர்ஸ் குரூப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. அந்த ட்ராலி தான் ரிசோர்ஸ் குரூப். அப்போ உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதையெல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது, நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழ கிரியேட் பண்ற ரிசோர்ஸ் குரூப்ல இருக்க ரிசோர்ஸஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய பில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப் எப்படி போர்ட்டல்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இது என்னோட போர்ட்டல் அக்கௌண்ட். போர்ட்டல்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே சர்வீஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கிரியேட். ஸோ ரிசோர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டீட்டெயில்ஸ் மேண்டேட்டரி ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன். என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. ஸோ நான் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிசோர்ஸ் குரூப் நேம். ரிசோர்ஸ் குரூப்க்கு நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்துட்டு டெஸ்ட் ஆர்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டெஸ்ட் ஆர்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது ரீஜியன். இந்த ரீஜியனை பொறுத்தவரை நீங்க உங்களோட ரிசோர்ஸஸ எந்த டேட்டா சென்டர்ல எந்த ரீஜியன்ல மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஈஸ்ட் யூஎஸ்ல வேணும்னா ஈஸ்ட் யூஎஸ், ஆஸ்திரேலியா ஈஸ்ட், இல்ல இந்தியா, உங்களுக்கு எங்க இங்க மல்டிபிள் லொகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். எந்த ரீஜியன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ரெக்கமெண்டட்ல அவங்க உங்களுக்கு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதர்னு கொடுத்து சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த அதர்ல இருக்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. ரெக்கமெண்டட்ல இருக்கிறதுலையுமே கூட ஒரு சில ரீஜியன் மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகும். ஒரு சில இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ண முடியும். ஹேங் ஆயிடும். இல்ல சம் அன்னோன் எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பொதுவா ஆஸ்திரேலியா ஈஸ்ட், ஈஸ்ட் யுஎஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன். நான் யூசுவலா இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரீஜியன்ல உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதோ அதை ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஈஸ்ட் யுஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேக் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்து டேக் பண்ணி வைக்க முடியும். இது நமக்கு இப்போ தேவையில்லை அப்படின்றதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பேசிக்ல இருக்க மேண்டேட்டரி ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ரிசோர்ஸ் குரூப். ஸோ இது நம்மளோட ரிசோர்ஸ் குரூப். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழே நீங்க மல்டிபிள் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ இங்க ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணல எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ரீஜன் கேட்டாங்க இல்லையா? அடுத்து இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போற ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்லயும் எந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறதையும் மேண்டேட்டரியா கேட்பாங்க. நீங்க இந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழே எனக்கு இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவுதான் பார்க்க போறோம். நான் நெக்ஸ்ட் செஷன்ல வெர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா சம் டீடைல்ஸ் கொடுத்தேன் இல்லையா? அப்ப சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 200 to 500 வரைக்கும் சார்ஜ் வரலாம் அப்படின்னு. அந்த 500ன்றதே ரொம்ப அதிகமா தான் நான் சொல்றேன். அவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனேயே ரிசோர்ஸஸ டெலீட் பண்ணணும்.
நீங்க கண்டிப்பா ரிசோர்ஸ யூஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணணும். இது கண்டிஷன். ஒருவேளை நீங்க டெலீட் பண்ணலன்னா, அவங்க சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. எதர் நீங்க யூஸ் பண்றீங்க, போர்ட்டல விட்டு வெளிய போயிட்டீங்க. அது கிடையாது. நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலே, அதுக்கான ஸ்டோரேஜ், அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் நீங்க என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் பேக் எண்ட்ல நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அதுக்கு அவங்க ஆப்வியஸா சார்ஜ் பண்ணுவாங்க. அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து பிராக்டிஸ் பர்ப்பஸ்க்காக தான் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இமிடியேட்டா ரிசோர்ஸ டெலீட் பண்ணிடணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன சார்ஜஸ தாண்டவே தாண்டாது. ஒரு 200 டூ 500ன்றது ரொம்ப அதிகமா தான் சொல்றேன். மினிமம் 200 250, 300 அவ்வளோதான் போகுமே. அத தாண்டி போறதுக்கு வாய்ப்பில்ல. நான் வந்து ஒரு சேஃபா ஒரு 500ன்னு உங்களுக்கு நான் சொல்றேனே தவிர, அவ்வளோ போறதுக்கு கூட வாய்ப்பில்ல. அது எப்போ அப்டின்னா, நீங்க இம்மீடியட்டா ரிசோர்ஸஸ டெலீட் பண்றீங்க அப்டிங்கிறப்போ அவ்வளோ சார்ஜ் ஆகும். சரி. இப்ப நான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணல ஒன் பை ஒன் எவ்ரி ரிசோர்ஸஸ போய் டெலீட் பண்ணணுமா அப்டின்னா, இங்க அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. என்ன அப்டின்னா, ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழ நீங்க கிரியேட் பண்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகியிருக்கும் அப்டின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க ஒரு ஒன்ஸ் பிராக்டிஸ் முடிச்சிட்டீங்க அப்டின்னா, டெலீட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு குடுத்து, இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம இங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஓகேவா? ஸோ டெலீட் பண்ணிட்டா, இதுக்கு கீழ நீங்க என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே ஜஸ்ட் இந்த ஒன் கிளிக்லயே டெலீட் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஸோ எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டா ரிசோர்ஸ் குரூப்ப டெலீட் பண்ணிட்டு தான் வெளிய போகணும். போர்ட்டல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெலீட்டட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட போர்ட்டல க்ளோஸ் பண்ணுங்க. டெலீட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு குடுத்துட்டு இம்மீடியட்டா டேப க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இங்க ரிசோர்ஸ் டெலீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இல்லன்னா சார்ஜஸ் அதிகமா தான் வரும். நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒன்ஸ் ரிசோர்ஸ் உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கு பே பண்ணியே ஆகணும். அதனால மறக்காம எவ்ரி டைம் பிராக்டிஸ் முடிச்ச உடனே ரிசோர்ஸ் குரூப்ப டெலீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெர்ச்சுவல் மெஷின் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.